ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்ஸ்வே சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டைக்காய் பொரியல் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்ப்போம். சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. மெயினாக நம்ம வயிற்று புண்ணுக்கு, கேன்சர் செல் அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சுண்டைக்காய் ரொம்பவே பயன்படுது. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, இன்னும் மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நறுக்கியது 1, பச்சை மிளகாய் 1, தக்காளி 1, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நான் கழுவி வச்சுருந்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சுண்டைக்காய்க்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சுண்டைக்காய்க்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 10 நிமிஷத்தில் சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம். வாரம் 2 முறை நீங்கள் சுண்டைக்காய் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. கடைசியாக இதில் தேங்காய் விழுதுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சுண்டைக்காய் பொரியல் வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.